தூக்கப்படும் பாஜக புள்ளி. அமித்ஷா கிட்ட போன ஃபைல். மத்திய அமைச்சரவையில் மாற்றம். எல். முருகன் பதவி. மத்திய அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் செய்யப்படவிருப்பதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள்தான் இப்போதைக்கு அரசியல் வட்டாரத்தில் ரொம்பவே சீரியஸாக பேசப்பட்டு வருகிறது. ஒருவேளை அமைச்சரவை மாற்றம் என்றால் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பதவியில் இருந்து நீக்கப்படலாம் என்ற பேச்சும் பலமாக அடிபடுகிறது. மூத்த தலைவர் எல். முருகனை பொறுத்தவரை மேலிடம் அதிக நம்பிக்கை வைத்துள்ள முக்கியமான தலைவராவார். அதனால்தான் எல். முருகனுக்கு தேசிய தலைமை தொடர்ந்து முக்கியத்துவமும் ஆதரவும் வழங்கி வந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தல்களிலும் 2 முறை போட்டியிட மேலிடம் நேரடி வாய்ப்புகளை வழங்கியது. ஆனால் இவ்வளவு பெரிய அரசியல் பின்னணியும் வாய்ப்புகளும் வழங்கப்பட்ட போதிலும் அவரால் அந்த தேர்தல்களில் வெற்றி பெற முடியாமல் போனது அவரது பலவீனமாகவே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒருவேளை மக்களிடம் இன்னும் தனக்கான ஒரு வலுவான நெருக்கத்தையோ அல்லது மக்கள் செல்வாக்கையோ எல். முருகன் ஆழமாக உருவாக்கி கொள்ளவில்லையோ என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. இதையடுத்து எல். முருகனை பதவியில் இருந்து மாற்ற வேண்டும் என்று பாஜகவின் முக்கிய தரப்பினரால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நேரடியாகவே சொல்லப்பட்டுள்ளது. எல். முருகனை மாற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பில் சொன்னாலும் மற்றொரு தரப்பினர் முருகனுக்கு ஆதரவான கருத்துக்களையும் முன்வைக்கிறார்களாம். எல். முருகன் தனது துறையை திறமையாக கையாள்வதாகவும் அவரை நீக்கினால் தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் என்றும் தேசிய தலைவர்கள் சிலர் ஆதரவாகவும் பேசியுள்ளனர். எனவே எந்த துறையை கொடுத்தாலும் சர்ச்சையின்றி கையாளுவார் என்பதால் அவரை நீக்காமல் வேறு துறைக்கு மாற்றப்படலாம் என்று கமலாலய சீனியர்கள் இப்போது விவாதித்து வருகிறார்களாம். டெல்லி அரசியல் வட்டாரத்தில் கடந்த சில வாரங்களாகவே மத்திய அமைச்சரவை மறுசீரமைப்பு குறித்த செய்திகள் கசிந்து வந்தாலும் இப்போது இந்த விவகாரம் மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. டெல்லியில் இதற்கான ஆலோசனைகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் தமிழக பாஜக அரசியலிலும் இதன் தாக்கம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. வரவிருக்கும் அமைச்சரவை மாற்றத்தின் போது எல். முருகனை ஒட்டுமொத்தமாக அமைச்சரவையில் இருந்து நீக்கிவிட்டு தமிழகத்தைச் சேர்ந்த வேறு ஒரு புதிய நபருக்கு வாய்ப்பளிக்கலாமா என்கிற தீவிர ஆலோசனையும் அதற்கான யோசனைகளும் டெல்லி மேலிடத்திற்கு சென்றுள்ளதாம். அது மட்டுமல்ல, தமிழக பாஜகவில் தற்போது உள்ள சூழலில் வேறு யாருக்கு அமைச்சர் வாய்ப்பை தந்தாலும் அது மாநில கட்சிக்குள் இருக்கும் கோஷ்டி அரசியலைத்தான் மேலும் அதிகப்படுத்தும் என்றும் அது தேவையில்லாத கான்ட்ரவர்சியை உருவாக்கிவிடும், உள்முக பூசல்களுக்கும் வழிவகுக்கும் என்ற கலக்கமும் உள்ளதால் எல். முருகனை அமைச்சரவையில் இருந்து முழுமையாக நீக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றே சொல்கிறார்கள். ஆக மொத்தம் தமிழகத்தில் இருந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் ஒரே முகமான எல். முருகனின் அமைச்சர் பதவி நீடிக்கப் போகிறதா அல்லது பறிக்கப்பட போகிறதா என்பதுதான் பரபரப்பான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதற்கான விடை அடுத்து வரக்கூடிய நாளில் தெரிந்துவிடும் என்கிறார்கள்.